இன்றைக்கி வந்து பாவக்காய் குழம்பு வெங்காயம் தக்காளி சும்மா வதக்கி புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுனோ, அப்புறம் வந்து புடலங்காய் கூட பாசிப்பருப்பு சேர்த்து சும்மா குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு அப்படியே வந்து தாளித்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த பாசிப்பருப்பும் புடலங்காவும் அப்படியே வேக வச்சு தாளித்தோன்னு சூப்பராக இருக்கும். புடலங்காய் கூட மட்டும் இல்லை, கேரட் பீன்ஸ் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு, நீங்கள் என்னென்ன பொரியல் பண்ணுறீங்களோ அது கூட வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாவக்காய் குழம்பு சிலவாட்டியும் வைப்பாங்க. அப்புறம் வந்து மிளகு அரைச்சி மசாலா அரைச்சி வந்து வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சும்மா எப்போ இது எல்லாம் பண்ணுறது தான். ஆனால் நான் எப்படி பண்ணுவேன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நான் மேக்ஸிமம் வந்து குக்கரில் தண்ணி தெளித்து ஒரே ஒரு விசில் விட்டு ஹாஃப் பாயில் இல்லைன்னா ஒரு அளவுக்கு நல்லாவே வெந்துடும். மேக்ஸிமம் வந்து தாளித்து விட்டு அப்படி வேக வைக்க மாட்டேன். எனக்கு அதை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. புடலங்காய் வந்து ஒரு 4 புடலங்காயை வந்து உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல். கூட ஒரே ஒரு அரை கை அளவுக்கு வந்து நல்லா கழுவிட்டு பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் கொஞ்சமாக வந்து ஒரு பாதி உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சுக்கோங்க, ஏன்னா இது குயிக்காக வெந்துடும். அதுவும் இல்லாமல் இதுலேயும் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி தெளிச்சுக்குங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு விசில் வச்சிங்க அப்படின்னா குழஞ்சிரும், டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. ஒரு 2-3 டைம் வந்து எல்லா காயும் வச்சு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு 2 பாவக்காவை வந்து உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மிளகு செலவு அரைச்சி வைக்கிறது இல்லைன்னா வந்து மசாலா அரைச்சி வைக்கிறது, இதுக்கெல்லாம் நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா நம்ம தாளிச்சு விடுறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பாவக்காய் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். கலரும் ஈவனாக மாறணும், அதுவும் இல்லாமல் வந்து கருகவும் கூடாது. அந்தளவுக்கு வந்து நல்லா வதங்கிடும். பாதி பாவக்காய் வதங்கி பாதி வதங்காமல் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. பாதி ரொம்ப கசப்பாக இருக்கும், பாதி லைட்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து கலரும் ஈவனாக மாறணும், நல்லா வதங்கியிருக்கணும். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு வேலை ஏதாவது இருந்தால் கூட பார்த்துக்கிட்டு அப்படியே அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அந்த பாகக்காவை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அது கூட எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, 2 வரமிளகாய், கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணி கூட நிறைய சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஆல்ரெடி பாகக்காயில் வந்து உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கினா தான் அது டேஸ்ட் இருக்கும். அதனால் வந்து பெரிய வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் எப்படி வதக்கினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2-3 தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் புளி நிறைய சேர்க்குறீங்கன்னா தக்காளி ஒன்றே சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி இன்றைக்கி நிறைய சேர்த்துட்டு புளி கம்மியாக சேர்த்த போகிறேன். இப்போ வந்து இது நல்லா குழஞ்சி வரட்டும். அதனால் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. நல்லா இந்த அளவுக்கு தோல் விட்டு குழஞ்சி வந்ததுக்கப்புறம் வந்து மசாலாலாம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சும்மா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வைக்கிறதுல தக்காளி வந்து நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், அப்புறம் வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் வந்து சேர்த்துருக்குறேன். எல்லா புளிக்குழம்புலேயும் கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த மசாலாலாம் வெங்காயம் தக்காளியில் சேர்ந்ததுக்கப்புறம் கருகிடக்கூடாது, அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. இப்போ வந்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இது தக்காளி போடாமல் புளி மட்டும் கூட போட்டு வைப்பாங்க, ஆனால் எனக்கு தக்காளி போட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் சேர்த்துருக்குறேன். நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்கள். புளி வந்து பெருசாக அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ அதிலே நம்ம வதக்கி வச்சுருக்குறோம்ல பாகக்காய், அதுவும் சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. புளிப்பு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. அது பாட்டுக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அதுங்களும் வந்து நம்ம விசில் வச்சுருக்கோம்ல பொரியலுக்கு, அது விசில் குயிக்காக போயிடும். அது கொஞ்சமாக தான் போட்டு விசில் வச்சுருக்கோம், ஒரே ஒரு விசில் தான் குயிக்காக போயிடும். இப்போ எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி வந்து காயிலே பாதி உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு தூவிக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரியலுக்கு வந்து வெங்காயம் நிறையா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வந்து வதங்கினா போதும்.
ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி புளிக்குழம்பு டேஸ்ட் மாதிரி வந்துடும். அதனால் வெங்காயம் வந்து பொரியலுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதும் அப்படியே எடுத்து அந்த காயை கொட்டிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த பருப்பும் சூப்பராக வெந்திருக்குது, காயும் நல்லா வெந்திருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து குழைய வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறப்பவே வந்து எல்லாம் ஒரு மாதிரி கொலன்னு கூட்டு மாதிரி வந்து ஆயிரும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தெளிக்கணும், கையிலே அப்படி தெளிக்கணும். நீங்கள் டம்ளரில் அப்படி இப்படி ஊற்றுனீங்கன்னா அதிகமாக போயிடும். கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி பாசிப்பருப்பு சேர்த்துருக்கீங்களா, அதனால் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். புடலங்காவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கேரட் பீன்ஸ் பொரியலுக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன், முட்டைகோஸ் பொரியலுக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே இந்த பாசிப்பருப்பு சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சைடில் வந்து பாவக்காய் குழம்பு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு கொதிச்சிருச்சு. எல்லா புளிக்குழம்புமே கொஞ்சம் நேரம் சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கறிவேப்பிலை வந்து ஒரு கை ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வேணும்னா நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர்லாம் நிறைய இனிப்பு இருக்க மாதிரி வெல்லம் சேர்த்துக்குவாங்க. எனக்கு அந்த கசப்பு இருந்தால் தான் அந்த குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதனால் கசப்பு இருக்கட்டும். நான் சும்மா கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு இதில் சுத்தமாக இனிப்பு சேர்த்துக்கிறதே பிடிக்காது. நானும் அதே கேட்டகரி தான். சும்மா ஃபைனலாக புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சமாக இனிப்பு சேர்த்தா நல்லா இருக்குங்கிறக்காக. இந்த ரெண்டுமே நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.